உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் வாழ்க்கையில் சந்திரனின் பங்கை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியன், சந்திரன் இருவரும் முக்கியமான கிரகங்கள். அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு உதவக்கூடிய சுபகிரகம்தான் சந்திரன். சூரியனின் கதிர்களை சந்திரன் வாங்கி குளிர்ச்சியாக்கி பூமியில் உள்ள உயிரினங்களான மனிதன், தாவரங்கள், மிருகங்கள் மீது பட வைக்கிறது. இதனால் தான் அனைத்து உயிரினங்களும் ஜீவிக்கின்றன. சூரியனுக்கு மட்டுமே சுயமான ஒளி உண்டு. ஏனைய அனைத்து கிரகங்களும் சூரியனின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது. கிரகங்களில் சந்திரன் முக்கியமானவர். சூரியனின் வெப்பமான ஒளியை வாங்கி சந்திரன் தன் குளிர்ச்சியான கிரணங்களால் குளிர்ச்சியாக்கி பூமி மீது பட வைப்பதால் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பகலில் பிறந்த ஜாதகனுக்கு சந்திரன் மீது குரு பார்வைப்படுமானால் அது யோகம். இரவில் பிறந்த ஜாதகனுக்கு சந்திரன் மீது சுக்கிரன் பார்வைப்படுமானால் அது யோகம். சந்திரனை வைத்துத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சுமார் 400 வகையான யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சந்திரன் அமர்ந்த ராசியைத்தான் ஜென்ம ராசி என்று அழைக்கிறோம். அந்த சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்களான புதன், குரு, சுக்கிரன் போன்றவர்கள் அமர்ந்தால் அந்த ஜாதகன் அரசனுக்கு நிகரான வாழ்க்கை வாழ்வான். குருவுடன் சந்திரன் சேர்ந்தால் அது குருச்சந்திர யோகம் என்று கூறப்படுகிறது. சந்திரனுக்கு 2 பஞ்சபூத கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்றவர்கள் அமர்ந்தால் அது சிறந்த யோகம். அதேபோல் சந்திரனுக்கு 12 பஞ்சபூத கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்றவர்கள் அமர்ந்தால் அதுவும் மிகப்பெரிய யோகம். சந்திரனுக்கு 6, 7, 8 3 சுபகிரகங்களும் அமர்ந்திருந்தால் ஜாதகர் கோடீஸ்வரர். சந்திரனுக்கு 6, 7, 8 ஏதாவது 2 இடத்தில் மட்டும் சுபகிரகங்கள் இருந்தால் மத்தியதரமான யோகம். சந்திரனுக்கு 6, 7, 8 ஒரே ஒரு சுபகிரகம் மட்டும் இருந்தால் ஒரு நடுத்தரமான யோகம். மகிழ்ச்சியும் சோகமும் கலந்திருக்கும். ஒரு சுபகிரகம் கூட இல்லை என்றால் ஏழ்மையை தரும். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை என்றால் அது கேமத்துருவ யோகம் எனப்படும். இது ஜாதகருக்கு மோசமான வாழ்க்கையை தரும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது சந்திரமங்கல யோகம். இந்த யோகம் ஜாதகருக்கு நிலப்புலன்கள், சொத்துகள் போன்றவற்றை தருகிறது. சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் அது குருச்சந்திர யோகம். சந்திரனும் குருவும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால் அது கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். சிங்கத்தை கண்ட யானை கூட்டம் எப்படி சிதறி ஓடுமோ அதுபோல் இந்த யோகத்துக்கு கஜகேசரி யோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த யோகத்தை பெற்ற ஜாதகர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள், புகழை பெறுவார்கள், நிறைய சொத்துக்களை பெறுவார்கள். சந்திரனின் யோகத்தில் பலருடைய ஜாதகத்தில் சந்திரனின் 2 அல்லது 3 யோகங்கள் இடம்பெறும். அப்படி இருந்தால் அவர்கள் யோகம் பெறுவது உறுதி. பழைய ஜோதிட நூல்கள் பௌர்ணமி சந்திரனை குருவுக்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்றும், முக்கால் சந்திரனை சுக்கிரனுக்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. பொதுவாக எல்லோருமே பௌர்ணமி விரதம் இருப்பது வாழ்க்கையில் மேன்மையை தரும் என ஜோதிட நூல்கள் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.